ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஸ்பிளிட் ஃபிங்கர்ஸோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஈரிம் சாங்க புடிச்சு பயங்கரமா குழப்பிருப்பா. அவளை டிராயிங் கிளப்புக்கும் கூட்டிட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மீதி கதையா இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க, லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த எபிசோட்ல யாங்க ஈரிமும் மாடலிங் பண்ற சீன்ஸ் எல்லாம் சாங் கிட்ட காட்டியிருப்பா. அதே நினைவுகளோட இவன் நின்னுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஈரிம் வர பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ அவங்களோட லைஃப்ல சின்ன ஒரு பிரிவு தான் இருக்கு. பரவாயில்ல, அவங்க சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஈரிம் பக்கத்துல வந்து, நீ என்ன டிராயிங் கிளப் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன இல்லையா, அங்க கூட்டிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டிராயிங் கிளப்புக்கு போறாங்க. பட் டிராயிங் கிளப்ல இன்னைக்கு ஸ்கேரி ஃபேன்சி ட்ரெஸ் போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போன உடனே மொத்த பேரும் பயங்கரமா காஸ்டியூம் போட்டுட்டு வந்து செம்ம மிரட்டுறாங்க. அதுல ஒண்ணு ஜாம்பி மாதிரி வருது, இன்னொன்னு மம்மி மாதிரி வருது. இப்படி எல்லாம் பண்ணோன்னு அந்த இடத்துல ஈரிம் பயந்து கீழே விழுந்துடுறா. அதுக்குள்ள சாஹும் அந்த இடத்துக்கு மத்தவங்களோட வர இவங்க எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரின்னு ஈரிமும் நார்மல் ஆயிடுறா. அப்புறம் எல்லாரும் உள்ள போறாங்க. இந்த பக்கம் ஜூரினை காட்டுறாங்க. அவ ஒரு பேக் ஃபுல்லா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு லூசு மாதிரி நான் இனிமே சாங்குவை நினைக்க கூடாது அப்படின்ட்டு அவனை பத்தி ஏன் நினைச்சுக்கிட்டு வரா. இந்த பக்கம் ஜூரின் வந்த உடனே சாகு வந்து ஈனி இழிக்க இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனோட காஸ்டியூமை பார்த்து அந்த அளவுக்கு எதுவுமே சொல்லாம அவ பாட்டுல போயிடுறா. இப்ப எல்லாருமே மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சாங் சக்கி வேஷம் போட்டுட்டு இருக்கா. சக்கி பொம்மை தெரியும் இல்லையா எல்லாருக்கும், அதே மாதிரி வந்திருக்க ஈரிம்க்கும் ஏதோ மோகினி வேஷம் மாதிரி போட்டு இருக்காங்க. இதுல இந்த பிளாக் மாதிரி இருப்பா இல்லையா, அவளுக்கு வெனஸ்டேல வர பேய் மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்க இல்லையா ரொம்ப கிரேசியா ஆன்டி, அவங்களுக்கு இந்த ஃபேரி டெய்ல சூனியக்கார கிளவி வரும் இல்லையா அதே மாதிரி வேஷம். அந்த அங்கிளுக்கு மம்மி வேஷம், நம்ம சாங்குக்கு ஹைட்டி பேயோட வேஷம். இப்படி எல்லாரும் வந்திருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஈரிமை பார்த்து, சரி எல்லாரும் பேசிட்டு இருங்க, அதே சமயத்துல நீ அந்த காஸ்கோ புக்ல இன்னைக்கு டிராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம் போறா. டக்குனு இவ ஒரு அங்கிள் மம்மி வேஷம் போட்டுட்டு இருந்தாரு இல்லையா, அவர் பக்கத்துல வந்து நான் முதல்ல டிராயிங் பண்ண வர எல்லாமே எனக்கு சரியா வருமானு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்க, நீ அந்த காஸ்கோ புக் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவரும் இவ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. வெளியில வேஷம் போட்ட நம்ம சாங் பொறுமையா நடந்து போகும்போது அவளோட பின்னாடி ஏதோ திடீர்னு ஓடுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஓடிச்சுன்னு திரும்பி பார்த்தா திரும்ப இந்த சைடு ஓடுற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்ம தலைவர் தான் சாங் வேம்பயர் வேஷம் போட்டிருப்பான் போல இருக்கு. இவகிட்ட வந்து ஈன்னு பல்ல காட்ட இவ எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம டக்குன்னு திரும்பிக்கிறா. என்ன நீ என்ன பார்த்து உனக்கு பயமே இல்லையா, கடிச்சிடும் பாத்துக்கோ அப்படின்னு வேம்பயர் பல்ல வச்சு அவகிட்ட சொன்ன உடனே, எனக்கு உன்னை பார்த்து பயமும் வரல, தயவு செஞ்சு வழிய விடுறியா, எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னடி மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க, என்கிட்ட அப்ப பேச மாட்டியா, என்னத்த பிரச்சனை பண்ண, ஒண்ணுமே நான் பண்ணலையடி, ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இவ எதுவுமே சொல்லல. அந்த இடத்துக்கு ஈரிம் வந்த உடனே, ஓ இவளாலதான் பிரச்சனையா, நீ ஏன் நீங்க வந்த, ஓ நீ ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே இவளா அவ, சரி வா உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறா. அதை பார்த்துட்டு வெளியில ஈரிம் ரொம்ப சந்தோஷப்படுறா. உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு இல்லையா, அதை நினைச்சு உள்ள போன உடனே, அவ யாருன்னு தெரியுமா, அவ என் கூட மாடலிங் பண்ணிட்டு இருக்கா, அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது, எதுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்த, ரெண்டு பேருக்கும் எவ்வளவு நாள் பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, அவங்க என்ன ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்க, கொஞ்ச நாள் தான் பேசிட்டு இருக்கேன், ஏன் உன் உண்மை தெரிஞ்சிச்சுன்னு இப்படி கோவப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் லூஸ் மாதிரி வளராதடி, அவ சரியில்லாதவ, அவளை எனக்கு சுத்தமாவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, நவுறா அப்படின்ட்டு கோவமா இவ்வளவு வெளியில வந்துடுறா. என்னாச்சு பிரச்சனையா, பாத்தியா நான் வந்த உடனே அவன் எப்படி கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி நான் ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தான் மெசேஜ் பண்ணிருந்தேன், ஆனா நீ தான் வர போறேன்னு அவன் கிட்ட நான் மென்ஷன் பண்ணல, முன்னாடியே சொல்லிருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா அவன் கிட்ட பேசிடுவான் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல காட்டுறாங்க, சீரேவும் ஜோமிரோவும் நடந்து போகும்போது சீரே கையில இருக்கிற சாக்லேட் அந்த 3 ரகட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த சமயத்துல சரிடி வா போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க போகும்போது, அந்த 3 பேர் யாருன்னு தெரியுதா, அவளுங்கள பார்த்து தானே சாங் ஒரு மாதிரி பயந்தா, இப்ப பாரு என்ன பண்ற அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடவ, நீங்களா எதுக்கு சாங்க புடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி புல்லிங் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அதுக்கு ஏடா கடமை பதில் சொல்ல, அவ்வளவுதான் முடிய புடிச்சு பிச்சு பயங்கரமான ஃபைட், ஸ்கூலோட கேம்பஸ்னு கூட பார்க்காம அடிச்சுக்கிறாங்க. அதுவும் ஸ்கூல் வாசல்ல இருக்க மெயின் ரோட்ல இதே ஃபைட் நடக்குது. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பனிஷ்மெண்ட் ஷீல்டு அப்படின்னு ஃபைனலா அந்த பனிஷ்மெண்ட் யாங்குக்கு வந்துட்டு, சோ அவனை குனிய வச்சு எல்லாரும் குத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ரோட்ல பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த 3 கேர்ள்ஸ் சீரே மீஜிரோ 5 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. தலையை பிடிச்சி பிக்கிறது, பேக பிடிச்சி இழுக்கிறது, ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறது. இப்படி இந்த கொடுமையில யாங் கூட தங்கியிருப்பான் இல்லையா ஒருத்தன், அவன் எப்படியாவது சீமிரேவை கரெக்ட் பண்ணணும்னு ரோஸோட வந்துட்டு இருப்பான்.
இந்த ஃபைட்டை பார்த்த உடனே என்னது ரோட்லயே ஃபைட் நடக்குதுன்னு ஆர்வமா பார்க்க வந்தவன் ஐயோ சீமிரேவா தோ போய் தடுக்கிறா அப்படின்ட்டு கும்பல்ல வருவான் பாருங்க. அவ்வளவுதான் மொத்த பேரும் அவனை பிடிச்சி குத்துன்னு குத்திட்டு இருப்பாங்க. அவனை செம்ம அடி அடிச்சு அப்படியே 5 பேரும் அலேக்கா தூக்கி பிளே கிரவுண்ட்ல ஜம்ப் பண்றதுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அது மேல தூக்கி போட்டுருவாங்க. தலைவர் போய் மல்லாந்து கிடப்பாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா உட்காந்து டிராயிங் முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே கப்பிள் ஷூட் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த தடவை யாங் போய் உட்காரும் போது ஹீரிம செலக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரிமும் போய் மடியில உட்காந்துக்கிட்டு அவனோட கண்ணத்தை தொட்டுக்கிட்டே இப்ப அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இவளால தாங்கவே முடியாது. இதை அங்குளும் நோட் பண்ணிட்டு சாங் நீ வரையவே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆமா இல்ல நான் வரையல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட போட்டோவே வரைஞ்சு அதுல யாங்கோட மூஞ்ச மட்டும் நல்லா கிறுக்கி வைக்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு கோவம் வரும் இல்லையா, ஒரு விஷயத்த சொன்னா பரவாயில்ல மறைச்சா எந்த அளவுக்கு கோவம் வரும், அது பாஸ்டா இருந்தாலும் சரி ஃபியூச்சரா இருந்தாலும் சரி. சோ அதே வெறுப்புல அவ போயிட்டு இருக்கும்போது என்னடி நினைச்சிட்டு இருக்க, சும்மா எது கேட்டாலும் பதிலே சொல்லாம முறைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்ட உடனே நான் ஒண்ணுமே உன்கிட்ட பேச விரும்பல அப்படின்னா இவ்வளவு நாள் பேசினியே அதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு இது வரைக்கும் நம்ம பேசினது டேட் பண்ணது எதுவுமே லவ் பண்ற மீன்லயே கிடையாது, நான் நார்மலா தான் உன்கிட்ட பேசினேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இவன் அப்படியே உறைஞ்சு போயிடும். அடுத்து எல்லாரும் ட்ரெஸ் மாத்திட்டு கொஞ்ச நேரம் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள்ல உட்காந்து எல்லாரும் பேசும்போது ஈரின் வந்தது சுத்தமா ஜூரினுக்கு பிடிக்கவே இல்ல. சரின்னு அவ எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. எல்லாரும் நீ கொஞ்சம் யாங்க பத்திரமா பாத்துக்கோ, அவன் சும்மாவே பிரச்சனை பண்றான் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த சமயத்துல கூடவே சான்ஹும் வெளியில போயிடுறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் வெளியில வந்து பேசிட்டு இருக்கும் போது சும்மா இல்லாம ஈரிம் சாங்க பார்த்து நீ அவனை லவ் பண்றியா, உனக்கு அவன் மேல விருப்பம் இருக்கா, இல்ல உன்னதான் அவன் லவ் பண்றானா அப்படின்ற மாதிரி இத்தனை கொஸ்டின் கேட்டோன்னே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மழுப்ப அடுத்து எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஈரிம் உனக்கு எப்படி பழக்கம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஒரு சின்ன ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த சமயத்துல இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி இவளும் இவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவளுக்கு கால் வருது. என்னது போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு பதட்டமா கேட்டவ டக்குன்னு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில போய் பேச ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. சோ எதுக்கு இப்படி பண்ண, எதுக்காக எங்களை எல்லாம் புல்லிங் பண்ற, எதுக்காக நீ மெயினா சாங் புல்லிங் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டு ஆளுக்கு அந்த இடத்துலயும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, முடிவு பிடிச்சு பிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல யாங் கூட தங்கி இருப்பான் இல்லையா இன்னொருத்தன், அவனும் இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு மிரண்டு போய் நிக்கிறான். அதுல இவனோட ஃப்ரெண்டும் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ நீ ஏன்டா இங்க இருக்க அப்படின்னு கேட்ட உடனே இவனும் குடுகுடுன்னு ஓடி போய் என்ன எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறான்னு கட்டி அணைக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க சாங் நான் அவசரமான வேலை இருக்கிறதுனால அடுத்த மீட்டிங்ல உங்க கூட சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறா. அவ கிளம்புன உடனே இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுவும் மெயினா பிளாக்னு இருக்கா இல்லையா, அவ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா யூரின் வர்றத பிடிக்காத மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு டக்குன்னு வெளியில வந்து நின்னுக்கிறா. நின்னவ அசிங்கமான மக்கள் அசிங்கமான இடத்துல உட்காந்து என்ன சாப்பிட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டமா மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கும்போது அங்கிள் எட்டி பார்த்து என்னமா சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அவரும் வெளியில வந்து இவ கூட நிக்கும் போது எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவ சொன்ன உடனே எனக்கும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதை செரிக்க வைக்க இப்படிதான் குதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவகிட்ட பேச்சு கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பிளாக் ரொம்ப ஓவரா பேசுறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவங்களோட மனசுல பட்டத தாட்ஸ் அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்கும்னா இவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா, அப்போ திரும்ப கேக்குறாங்க சாங்க நீ எதுக்காக இப்படி புல்லிங் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நாங்களா பண்ணல, எங்களுக்கும் சாங்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, சாங்க புல்லிங் பண்ண சொன்னதே வேற ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஜிமிரவும் யாருன்ற மாதிரி கேக்குறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க இவங்க 2 பேரும் வெளியில பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ உன்னோட பேர் என்னன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் கேட்டிருப்பாரு. அதுக்கு நான் ஈரிம் ஆல்ரெடி பேர் சொல்லி மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க சரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் உள்ள போக சரியான கண்ட்ரி ஃப்ரூட்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவரையும் மரியாதை இல்லாம நினைச்சுக்கிறா. அடுத்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஒருத்தி நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொன்ன அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெக்ஷன் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருமே இந்த காலத்துல பசங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, ரொம்ப ஃபைட்டு சண்டை போட்டுக்கிறது இப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச என்ன பண்றது அப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈரிமோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. பட் அவ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம ஜாலியா போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாங் போயிடுறா. எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகி என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஈரிம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த பக்கம் இவ ஃப்ரெண்ட்ல ஒருத்தி ஈரிமுக்கு மெசேஜ் பண்ண அதை இவ படிக்கிறாங்க. ஆக்சுவலா அவளோட அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கூட அவ கண்டுக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணானா விட்டுடுங்க, நான் இம்பார்ட்டன்டான கிளாஸ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு திரும்ப இந்த பக்கம் யாங் இவளை பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே
கிட்ட நடந்து வருவான். என்னடி நினைச்சிட்டு இருக்க, நீ என்னோட எக்ஸ்ன்னு சொன்னியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க இந்த பக்கம் ஈரிம் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகத்துல வந்துருச்சு. சோ அவளும் அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அட்வைஸும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ யாங் கெட்டவன் கிடையாதுன்ற விஷயம் இவளுக்கு இப்ப புரிய வந்திருக்கு. இப்பவும் அவன் மேல என்ன தாட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்க இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஈரிம அப்படியே யாங் ஓரம் கட்டி, பரவாயில்ல நீ சாங் கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லணும்னு நினைச்ச, ஆனா நீ யாருன்ற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என் மேல இன்னும் லவ் தான் அதிகமாகும். நீ ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவகிட்ட சொன்ன உடனே, நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிற, பேசவே மாட்டேங்கிற, என்ன மன்னிச்சுட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண. அது எனக்கு பிடிக்காது, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட தான் என்னால பேச முடியும், வற்புறுத்தினா அன்பும் பாசமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாங்க பத்தி நல்லத்தனமாவே பாசிட்டிவா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சீரியோட அம்மாவும் இவங்களெல்லாம் வந்து வெளியில எடுத்துட்டாங்க. அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் வந்தானுங்க இல்லையா, யாங்கோட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 பேரும் இருக்கோம், நம்மள வச்சு இவங்க வெளியில போயிருக்கலாம்ல, தேவையில்லாம சீரிமோட அம்மா வர சொல்லிருக்காங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. அப்படி அவங்க நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடியே சீரிமோட அம்மா வந்த உடனே, சரி எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவங்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணி அனுப்புறாங்க. சோ சீரிய போயிடுறா. அடுத்து ஜீமீரோ மட்டும் தானே நிக்கிறா. அவகிட்ட நான் அவசரமா ஒரு வேலையை பண்ணணும், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சாங் சொல்லிட்டு கிளம்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஜோமீரோ கிட்ட யாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அவன் பேசுறதுக்கு ட்ரை பண்ண அவன் மூஞ்ச காட்டாம போயிடுறா. அடுத்து இந்த பக்கம் சாங் தனியா ஒரு புதர் கிட்ட நின்னுட்டு இருக்கும் போது அவன் நின்னுட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஈரிமும் அதே இடத்துக்கு வரா. வந்தவ செம்ம ஃபாஸ்டா இறங்கி வந்து, என்ன விஷயம் தெரிஞ்சு என்ன அடிக்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை நான் ஏன் அடிக்க போறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இப்ப நீ ரியலைஸ் பண்ண வச்சுட்ட. இது வரைக்கும் நான் யாங்க என்னன்னு நினைக்கிறதுனே எனக்கு புரியல, ஆனா இப்பதான் எனக்கே புரியுது அவன் மேல எனக்கு காதல் இருக்கு அப்படின்ற விஷயமே. பட் இதுவும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவ சொன்னதும் யாங் சொன்னதும் ஒன்னா இருக்கும். அதை ஈரிம் நினைச்சு பார்க்க இவ பய சொல்லிட்டு கிளம்பிடுறா. செம ஃபன்னா இருக்கும் இந்த இடத்துல. சோ இவ வீட்டை நோக்கி போகும்போது அவங்க வீட்டு பக்கத்துல தான் ஒரு பார்க் இருக்கு இல்லையா, அங்க அவ போய் நின்னுகிட்டு அவன் இங்க இருக்கான் அப்படின்ற ஒரு பிரசன்ஸ் அவ ஃபீல் பண்ணுவா. அவனை முதல் முறை இவங்க எல்லாம் புல்லிங் பண்ணும்போது மீட் பண்ணிருப்பா இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு அவன் என்னென்ன அட்ராசிட்டிஸ், ஃபன்னு, கிரேசி திங்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. சரின்னு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுவா. எதைச்சியா திரும்பி பார்க்கும்போது தூரத்துல யாங் நின்னுட்டு இருப்பான். இவளை பார்த்துட்டு வேகமா குடுக்குடுன்னு கிட்டக்க வர இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி போய் அவனை கட்டி அணைச்சுக்கிறா. எனக்கு இப்பதான்டா புரியுது, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆமா, ஐ டு லவ் யூ அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிடுறா. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி அணைச்சு தங்களோட பாசத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் சீரே அவங்க அம்மா அப்பாவோட கார்ல உட்காந்துட்டு இருப்பா. அவங்க அம்மா தான் வேற ஒரு ரீமேரேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவரோ சீரையை புடிச்சு பயங்கரமா கத்த, இவ இது மாதிரி பண்ணுவா, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குனு இவ நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கவே நினைக்கல, எங்க அம்மாவை தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு கோவப்பட்டவ காரை விட்டு இறங்கி போய் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு கட்டி அணைக்க அவங்க 2 பேரும் அந்த பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஹீரோயின் வீட்டுக்கு லேட்டா வந்த உடனே, என்னடி நினைச்சிட்டு இருக்க, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்படி அப்படியும் போயிட்டே இருக்க, என் போனுக்கு கூட ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லாம போகணும்னு நினைப்பா. டக்குன்னு திரும்பி, அம்மா சாரிமா, உங்களோட காலுக்கு நான் ஏன் ஆன்சர் பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்க, இதுதான் விஷயம், நான் உங்களை போய் பாக்கிறதுக்கு போயிருந்தேன், அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட ரூடா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு பேக கொண்டு போய் வச்சுட்டு, அம்மா நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, பொண்ணு மெச்சூர் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவ ஷவர்ல முடிச்சுட்டு பெட்ல வந்து படுத்தவ, எப்படியாப்பட்ட நாள் இன்னைக்கு, ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் எவ்வளவு சஸ்பென்ஸ், எவ்வளவு த்ரில்லிங், எவ்வளவு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவ, எங்க என்னோட மனசாட்சியை காணும் அப்படின்னு திரும்பிட்டு அந்த கிராஸ் புக்கை பாக்குறா. அதுல அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்துருக்கும் போது இவ டிராயிங் பண்ணிருப்பா, ஹீரோட மூஞ்ச மட்டும் கிற்காம இருக்கான்ட்டு. சோ எல்லாத்தையும் அவ திங்க் பண்ணி பாக்குறா. அதே சமயத்துல இவனை மீட் பண்ணதுல இருந்து இவ எவ்வளவு எக்ஸைட் ஆனா, அந்த எக்ஸைட்மெண்ட் எந்த லெவலுக்கு இவள சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி அதையும் ஃபீல் பண்றா. அதே சமயத்துல இந்த பக்கம் ஜூரினை காட்டுவாங்க. அவ இன்னும் சான்ஹுவை லவ் பண்ணலாமா வேணாமா, சான்ஹுவை நினைக்கலாமா வேணாமா, சான்ஹுவை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தானா உட்காந்துக்கிட்டு தனக்குள்ளே பேசிக்கிட்டு செம்ம கன்ஃபியூஷன் பண்ணிட்டு ஃபைனலா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் லவ் பண்ண
போறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. அவளோட மனசாட்சி வந்து இவகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100% செம ஹாப்பியான லைஃப்ல வாழ்வ அப்படின்ற மாதிரி இவளோட மனசாட்சியும் சொல்ல, அதே சமயத்துல என் மனசுல இப்ப பட்டாம்பூச்செல்லாம் பறக்குதே அப்படின்னு சொன்னவ கடகடன்னு இறங்கி அவன் ஒரு பார்க் மாதிரி இருக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா இவளும் போக, சரி அன்னைக்கு நான் ஒரு ரிடில்ஸ் போட்டனே அதை நீ சால்வ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன பாய்சன் பண்ணிருக்க, அதாவது அந்த ரிடில நினைக்க வைக்கிற மாதிரி உன்னையே திங்க் பண்ண வச்சு கடைசியா உங்ககிட்டயே கொண்டு வந்து நிறுத்திட்ட பத்தியா, இதெல்லாம் ஒரு ட்ராப், நீ பிளான் பண்ணி தான் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை அந்த அளவுக்கு ஈஸியா கரெக்ட் பண்ணி லவ் பண்ணிட முடியுமா என்ன, நீ ஒரு ஆர்டினரி கேர்லா என்ன அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, டக்குன்னு உட்காந்துக்கிட்டு என்னால உன்னை முத்தம் கொடுக்குற மாதிரி இமேஜின் கூட பண்ண முடியலடா, வேணா நான் இப்படி உட்காந்துக்கிறேன் எப்படி கிஸ் பண்றதுன்னு திங்க் பண்றேன் அப்படின்ட்டு வானத்தை பார்த்து அப்படியே கண்ணை மூடி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கரெக்டான டைமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்து வந்து அவளை கிஸ் பண்ண, அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இது நினைவா இல்ல உண்மையாவே நடக்குதா அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சு பாக்குறா. அதே சமயத்துல இதுதான் உண்மை அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு சுய நினைவுக்கு வர அவனும் நடந்து போறவன் கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவளும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. இதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ப்ரிவியூவை காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் இவ காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்க டைம்ல ஜூரின் பயங்கர குண்டா இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒல்லியாகிறதுக்கு எந்த அளவு ஜாகிங் எல்லாம் போயிருப்பாங்க, அதுவும் கொளுத்தி எடுக்கிற வெயில்ல கிரவுண்ட்ல ஓடிட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத அடுத்த பார்ட்ல பாக்கலாம். Thank you.